அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி ஒரு துயர நிகழ்வு இதுவரை எந்த பரப்புரையிலும் நிகழ்ந்ததில்லை அப்படின்னு தகவல் இருக்கு. இந்த நேரத்துல இது சம்பவம் குறித்து தேசிய அளவுல கவனம் பெற்று குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர், பிரதமர்னு இரங்கல் தெரிவிக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த இடத்துல குறைபாடு நிகழ்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பெருவாரியான ஒரு மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல அது ஒரு வழிபாட்டு இடங்களா இருக்கலாம், வேற ஏதாவது ஊர் திருவிழாக்களாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல சமயங்கள்ல நிகழ்ந்து வருகின்றன இந்த மாதிரியான துயர சம்பவங்கள். இதெல்லாம் தவிர்க்கக்கூடியவை அடிப்படையில. இதெல்லாம் ஒரு திட்டமிடுதல் இதில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்திருந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது என்னன்னா இதுல இருந்து இந்த இப்ப நடந்த நிகழ்வுகள் இருந்து, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இருந்து எந்த விதமான படிப்பினையுமே எடுத்துக்கொள்ளாமல் தவறுகளை திருப்பி திருப்பி செய்கின்ற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் மாறிவிட்டது என்பதுதான் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அதனால அதுல இந்த கேஸ்ல விஜய் கட்சியோ இல்லாட்டா இந்த மாநில அதிகாரிகளோ அந்த மாவட்ட லெவல்ல இருக்கிற அதிகாரிகளோ தவறு செஞ்சுட்டாங்களோ, அவங்க தவறு இது பண்ணிட்டாங்கிறத நம்ம இதுவா சொல்லிடலாம். பட் என்னன்னா நம்ம இந்த இதை பற்றி நம்ம என்னன்னா இது நடந்தால் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அணுகுமுறையை தான் நம்ம கிட்ட அடிப்படையில இருக்கு. அது நம்ம களையாத வரையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்க போறது. அதனால இதுல இன்னும் கவனம் அதாவது ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்றதுதான் மனதில் வைத்துக்கொண்டு திட்டமிடுதல் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. அதுல ஒரு அலட்சியம் பொதுவாக விடுகிறது. அது அதுதான் இதனுடைய அந்த உளவியல் ரீதியாக நம்ம சில நம்ம கிட்ட ஒரு குறைபாடுகள் இருக்கின்றன. இதற்கு பிறகாவது அந்த குறைபாடுகளை நாம களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. சார், இப்ப தாவக்கன் அவர் கேட்ட இடத்தை காவல்துறையினர் தர மறுத்து குறுகிய இடத்தை கொடுத்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்தது. காவல்துறையினரோட மெத்தன போக்குதான், அங்க பாதுகாப்பு பணியில அவங்க போதுமான அளவு இல்ல, இதனாலதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பரப்புரைனா எவ்வளவு பாதுகாப்பு வேணும், என்னென்ன விதிமுறைகள் இருக்கு? ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப இது நம்ம இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். இவங்க சொன்னதுனால நடந்துச்சா, அது இவங்க கேட்ட இடத்துல நடந்துச்சாங்கிறத நம்ம ஆராயலாம் இன்னும் நிதானமாக. இப்பொழுதைக்கு அதை செய்ய முடியாது. ஆனா இப்போ இவங்க என்ன பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கணும்னா, இப்போ இவருக்கு கூட்டம் வருகிறது என்று தெரிகிறது. இவர் இது 4வது 3வது வாரம் நினைக்கிறேன். ஓகே, அப்படி என்றால் இவர் ஒரு பொது பெரிய ஒரு வெளி மைதானத்தை, பெரிய மைதானத்துல ஒரு பரப்புரை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுல ரோட் ஷோ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிடுறாங்க. ஓகே, இதுல அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிடுறது. மக்கள் வருகிறார்கள், அதிகமாக வருகிறார்கள், எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருகிறார்கள் என்று தெரியும் பொழுது அதுல இந்த தாவேகா கட்சியினரும் ஜாகிரதையாக இருந்திருக்கணும். மாவட்ட அதிகாரிகளும் ரொம்ப அதை விட இன்னும் பொறுப்போட இருந்திருக்கணும். ஓகே, அதுதான் என்னை பொறுத்தவரையில் 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கின்றது. அதுல பிரித்து பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாதுகாப்பு குறைபாடு ஒரு பக்கம் காரணமா சொல்லப்பட்டாலும் ரசிகர்களுடைய பொறுப்பின்மையும் ஒரு பக்கம் காரணமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் விளம்பர திமுக அரசு தாக்கி பேசுறதுனாலதான் அவர் கேட்ட இடத்தை கொடுக்காம இந்த குறுகலான இந்த வேலுசாமிபுரம்ங்கிற பகுதியை கொடுத்திருக்காங்க. கடந்த 2 வாரங்களா அவர் பரப்புரை மேற்கொண்ட போது அதிக கூட்டம் வந்ததை ஏற்கனவே காவல்துறையினர் தரப்பும் உளவுத்துறை தரப்பும் சொல்லப்பட்டிருக்கும். வேண்டுமென்றே சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தாக்கி பேசியதால் தான் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதான் சொல்றேன். இப்போ இந்த பிளேம் கேம் இப்ப நம்ம செய்வது இப்போது இயல்பு. அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட இடம் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பெரிய மைதானத்தை எடுத்திருக்கலாமே. நீங்க ஏன் ஊருக்குள்ள போகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது நீங்க ஒரு இருக்கின்ற அரசாங்கத்தை தாக்கி பேசுகிறீர்கள், விமர்சித்து பேசுகிறீர்கள். அப்படி என்றால் நான் அந்த ரசிகர்களை விட
இந்த அந்த இதை ஏற்பாடு செய்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை வந்து இன்னும் கவனமாக செய்திருக்க வேண்டும். இரண்டாவது, நிர்வாகம் தங்களுக்கு எந்த விதத்திலும் உதவிகரமாக இருக்காது என்பது அதை நீங்கள் உணர்ந்தவர்கள் என்பதனால அவங்கள விட இன்னும் எப்போது எடுக்கிற நடவடிக்கைகளை விட இன்னும் 4 மடங்கு ஜாகிரதையாக இருக்கிறத பத்தி தான் எடுத்திருக்கணும். அந்த இடத்துலதான் அவர்கள் தவறு. நீங்க வந்து இப்ப நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம், ரைட்டு. பட் நீங்க ஏன் வந்து மக்கள் அதிகமாக திரளக்கூடிய இடத்துல நீங்க ஏன் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது குறுகிய இடமாக இருக்கிறத ஏன் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நாங்க நடத்த மாட்டோங்க, எங்களுக்கு ஒரு ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மைதானத்தை கொடுங்க, அதுல நாங்க நடத்திட்டு போறோம், ஒரு கூட்டமா நடத்திட்டு போறோம், அப்படி கூட சொல்லலாமே. ஓகே, அதனால அதை வந்து இவங்க அதை நீங்க அதை அவர்கள் என்ன பொறுத்தவரையில் இப்போது வந்து இப்போ துக்ககரமான விஷயம், ஒரு 30 பேரோ இறந்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். பட் இப்ப இந்த இதுல வந்து நம்ம இப்போ அரசு நிர்வாகமோ இல்லாட்ட போலீஸோ அது காரணம் என்பதே தாபேக்கா சொல்லத்தான் சொல்வார்கள். ஏனென்றால் தங்கள்கிட்ட இருக்கின்ற குறைபாடுகளை அவர்கள் அவங்கள கேட்டா அவங்க ஒண்ணு சொல்ல போறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து இந்த மாதிரியான பரப்புரையை ஏற்பாடு செய்வர்கள் 1க்கு 4 முறை அவர்கள் வந்து கவனமாக இருந்து அந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்யணுமே தவிர, இதுல எங்கேயும் ஒரு இடத்துல கூட வந்து அவங்க வந்து அலட்சியத்தை காட்டிவிடக்கூடாது. அதுதான் இந்த நிகழ்வு அந்த படிப்பினையை தான் கொடுக்கிறதாக நான் நினைக்கின்றேன். தொலைபேசி வாயிலா வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.